Hello, Namo Buddhaya. Yes, today vlog is about my daily routine as well as I'm going to give you a review for my lipstick and serum. And one more thing is I just made a baby health mix. I'm going to give you the details about that. ஸோ மார்னிங் எழுந்தோடனே பாப்பாக்கு நான் பிளெயின் மில்க் எப்பவுமே தரமாட்டேன். அதில் ஜிஞ்சர் காடமன் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுப்பேன். குடித்தா கொஞ்சம் அளவுக்கு மறுக்கு போதுன்னு ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அப்புறம் ஒரு தோசை கொஞ்சம் சட்னி அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த மில்க்கை வச்சு ராகி சேமியா இருந்துச்சு அதில் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சமாக இந்த சேமியா மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து அவளுக்கு ஆஃப்டர்நூனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரசம் அண்டு எக் ஆம்லேட் போட்டுவிட்டேன். அதுக்குள்ளே விஷாக்கா தூங்கிட்டா, அதனால் அவளை தூங்க வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்துட்டா அவள் எழுந்துட்டாள். ஸோ எழுந்ததுக்கப்புறம் அவளுக்கு இந்த ரசம் அண்ட் எக் ஆம்லேட் போட்டிருந்தேன். அது எல்லாத்தையுமே பாப்பா கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் 2 ப்ராடக்ட் அமேசான்லேருந்து வாங்கினேன். ஒன் இஸ் லிப்ஸ்டிக் அண்ட் அதர் ஒன் இஸ் சீரம் விச் ஐ ஜஸ்ட் ப்ராட் நியர்லி ஃபார் 400 rupees, not 400, it's near to the 400 because serum is 200 and lipstick is 170 rupees. But I just noticed now the serum is nearly at 230 something. I give you a link in my description. Please check out in my description for the link as well. And one more thing, இந்த லிப்ஸ்டிக் கூட டீட்டெயில்டு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். லைக் அது எனக்கு எப்படி சூட் ஆகுது அண்ட் இது எக்ஸாக்ட் என்ன கலருன்றதை நான் உங்களுக்கு விஷுவலைஸாக காமிச்சிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எவ்ரி விமனுக்கு ஒன்று சொல்வேன், யூ ப்ளீஸ் பி ஹாப்பி அண்ட் கீப் யுவர் ஃபேமிலி ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தாங்க உங்கள் ஃபேமிலி எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னோடய பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகுதுங்க. என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வீட்டில் செய்கிற ஃபுட்டே கொடு, காரமாக இருக்கிறத கொடுத்து பழகு அப்படின்வாங்க. இது எல்லாமே 100% கரெக்ட் தாங்க. அவங்க டே பை டே சாப்பிட்ற ஃபுட்டில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே கிடைக்குதான்னு கேட்டால் டவுட்டு தாங்க. ஆஃபீஸ் கோயிங் விமன், வீட்டில் இருக்க விமன், நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைங்களோட ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஹெல்த் மிக்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே இது மூலிமா போயிடும். ஒரு நாளைக்கு மேபி மார்னிங் ஒரு லைக் ஈவினிங் இந்த மாதிரி டைமில் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நீங்கள் குழந்தைக்கு கொடுத்தா போதும். திஸ் இஸ் ஹவ் மை லிப்ஸ்டிக் லுக் ஃபார் மீ அண்ட் இது எனக்கு சூட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ், அப்புறம் ஈவினிங் விஷாக்கோட ஸ்நாக்ஸ் 2 பனானா. ஸோ விஷாக்கோட ஹெல்த் மிக்ஸில் வந்து 3 இன்க்ரீடியன்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒன்று வந்து பச்சரிசி, ஸோ அது 100 கிராம் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து கம்பு ஒரு 100 கிராம் போதும். தேர்ட் ஒன் வந்து சோளமும் ஒரு 100 கிராம் போதும். இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு கடை எடுத்து லைட்டாக ஒரு வறுத்துட்டு அதை நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிடுங்க. 1 கிலோ ராகி எடுத்துக்கோங்க. 250 கிராம்ஸ் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு 200 கிராம்ஸ் ஒரு 100 கிராம்ஸ் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 50 கிராம்ஸ் வெள்ளை உளுந்து, அப்புறம் 50 கிராம்ஸ் வந்து கருப்பு எள்ளு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக, கொஞ்சம் அரோமாக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 10 காடமன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் பசங்களுக்கு பசியும் தூண்டும், அதனால் இது கொஞ்சம் 10 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 100 கிராம் வந்து கேஷ்யூ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 100 கிராம் வந்து பிஸ்தா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உடச்சக்கல்ல ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, உடச்சக்கல்ல கொஞ்சம் அடிஷ்னலாக நிறைய ஆட் பண்ணிக்கிட்டீங்க குவான்டிட்டி அப்படின்னா, குழந்தைங்க வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஆவாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் மோர் தென் 250 கிராம்ஸ். ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாதாம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அண்டு கொஞ்சம் ஜீரகம் ஒரு 2 தேவைப்பட்டால் ஒரு 2-3 மிளகு. இது ஏன் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நைட் டிஃபன் கொடுத்துட்டு விஷாக்காவை தூங்க வச்சாச்சு. அவ்வளோதாண்டி. தேங்க்யூ ஸோ மச்.